சிகாகோ பொய் செல்லும் கூட்டுத்தாபனத்தின் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். வி ரிப்போர்ட் யூ லாவ். வாசிப்பவர் MSG. செய்தி ஆசிரியர் MR. தலைப்புச் செய்திகள். புதிய எம்பசிடர்கள் சிகாகோவில் சத்திய பிரமாணம். சிகாகோ நகர மூத்த எம்பசிடர் ஒருவர் பதவி ராஜினாமா. 6230 கட்டடப் பகுதியில் கிறிஸ் கல்வன். அமெரிக்கா இராஜாங்க அலுவலகர் இலங்கை விஜயம். நோன்பு பிறகு சரியான சாப்பாடு இல்லை, சமந்திடம் மனு தாக்கல். சிகாகோ பிரீமியர் லீக் போட்டிகள் மீண்டும் ஆரம்பம். விரிவான செய்திகள். அண்மையில் இலங்கையைச் சேர்ந்த பல புதிய வாலிபர்கள் சிகாகோ எம்பசிடர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் மிக கடின பரீட்சை மற்றும் பல தேர்வுகளுக்கு பின்னரே இப்பதவிக்கு சேர்த்து கொள்ளப்பட்டதாக சிகாகோ நகர அரசு அலுவலகம் அறிவித்துள்ளது. மேலும் இவர்கள் சிகாகோ நகர வரலாறு கண்டிராத பல புதிய அரிய சாதனைகளை பதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கன்சூமர் சர்வீஸ் செய்திகள் தெரிவிக்கின்றன. சிறப்பு செய்திகள். சிகாகோ நகர மூத்த எம்பசிடர்களில் ஒருவரும் சிகாகோ வாழ் இலங்கையர்களின் மத்தியில் மிகவும் பெயர் பெற்ற ஆபீசரும் அண்மையில் பதவி ராஜினாமா செய்திருப்பதாக அறிவித்துள்ளார். சிகாகோ நகர மேயரிடம் ராஜினாமா கடிதம் கையளிக்கப்பட்டதாகவும் ராஜினாமா கடிதத்தை சிகாகோ மேயர் மிகவும் வருத்தத்துடன் ஏற்றுக்கொண்டதாகவும் சிகாகோ டெய்லி சென்டரில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இன்று மிச்சிகன் அவென்யூவில் நடந்த செய்தியாளர் மாநாட்டில் சிகாகோ மேயர் இவர் குறித்து பேசியதாகவும் மேலும் இது குறித்து அறிவித்த போது மக்கள் மிகவும் அதிர்ச்சியும் கவலையும் அடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பல புதிய எம்பசிடர்களை இவர் உருவாக்கியவர், அவர்களது செயல்களை அவதானித்து அதற்கேற்ப அறிவுரை வழங்கியவர், பல நுணுக்கங்களை சொல்லிக் கொடுத்தவர், மேலும் பலருக்கு பல போதும் வழிகாட்டியாக திகழ்ந்தவர். சிகாகோ நகர எம்பசிடர்களுக்கு முன்மாதிரியாக இருந்தவர். இவரது இழப்பு சிகாகோ நகரத்துக்கு பேரிழப்பாகும், நகர மக்களுக்கு ஈடு செய்ய முடியாது என்றும் சிகாகோ மேயர் தனது உரையில் தெரிவித்திருந்தார். இவருக்கு கௌரவம் அளிக்கும் வகையில் இவரது நினைவாகவும் இவரது அரிய புகைப்படம் ஒன்று சிகாகோ நகர ஆர்ட் இன்ஸ்டிடியூட்டில் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. இப்படத்தை தேர்ந்தெடுப்பதற்கான குழு ஒன்றும் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இக்குழு புகைப்படங்களை தேடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் மிலேனியம் பார்க்கிற்கும் கிராண்ட் பார்க்கிற்கும் இடையிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இன்றைய நாட்களில் கிறிஸ் கல்வன் ஒருவன் 6230 கட்டடப் பகுதியில் நடமாடி வருவதாக 6230க்கான எமது நிருபர் தெரிவித்தார். இது குறித்து கட்டட முகாமையாளர் ரிசா கட்டட வாழ் மக்களை எச்சரிக்கை செய்துள்ளார். இவர் பேஸ்பால் பேட் ஒன்றை கையில் ஏந்தியவாறு அங்குமிங்கும் திரிந்தவனம் காணப்படுவதாகவும் எமது நிருபர் தெரிவித்தார். 1401 அறைப்பகுதியிலே கிறிஸ் கல்வனின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருத்த உடை அணிந்த வண்ணம் கோச்சில் படுத்திருப்பதாகவும் திடீர் என்று காணாமல் போய்விடுவதாகவும் நேரில் கண்டவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் அங்கிருப்பவர்கள் அவதானமாக இருக்குமாறு வேண்டப்படுகின்றனர். குறுஞ்செய்திகள். பகல் நேர சிகாகோ எம்பசிடர்கள் பலர் அதிகாரியுடனேயே வேலைகளுக்கு செல்ல இருப்பதாக சூளுரை விட்டுள்ளனர். இச்சேவையை அவர்கள் சிகாகோ மக்களின் நலன் கருதி பல தியாகங்களுக்கு மத்தியில் செய்ய இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவர்களது இம்முயற்சியை சிகாகோ டாக்ஸி சங்கம் வரவேற்றுள்ளது. உத்தியோகபூர்வ விஜயத்தின் பின் அமெரிக்கா வந்தடைந்த அம்பாசிடர் ஒருவர் வந்து சில மணித்தியாலங்களிலே மீண்டும் தனது பதவியை ஏற்றுக்கொண்டார். டிவிஷன் அண்ட் கிளைபோனில் அமைந்துள்ள தபக் வளாகத்தில் இவரது பதவியேற்பு விழா நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒஹையாரில் இருந்து வந்து 24 மணித்தியாலங்களுக்குள் மீண்டும் ஒஹையார் சென்றதாகவும் இதற்காக அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். அபிவிருத்தி அடைந்து கொண்டிருக்கின்ற எமது தாய் நாடான இலங்கைக்கு அமெரிக்கா இராஜாங்க குழு ஒன்று அண்மையில் விஜயம் செய்ய உள்ளதாகவும் அமெரிக்கா இராஜாங்க செயலகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் விஜயம் செய்த பலர் தற்பொழுது அமெரிக்கா வந்தடைந்துள்ளனர். இதனது தொடர் விஜயமாகவே இம்மாத விஜயம் அமைய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் தலைவர் லஃப்ரான் தலைமையில் 4 பேர் கொண்ட குழு தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மெடாலியன் உரிமையாளர் உஸ்ரி, போய்ஸ்டவுன் நிருபர் இம்ரான் மற்றும் டாக்டர் ஃபிர்னாஸ் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் தனித்தனியாக இலங்கையில் பல பாகங்களுக்கும் விஜயம் செய்ய உள்ளனர். கிழக்கு, மத்திய மற்றும் மேல் மாகாணங்களில் இவர்களை மக்கள் சந்திக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது.
சாப்பாட்டுச் செய்திகள். நோன்பு காலத்தில் அதிதிய உணவு உட்கொண்டதால் கொழுத்து கிடந்த போராளிகள் நோன்பின் பிறகு ருசியான சாப்பாடு இல்லாததால் வாடுவதாகவும் நாளுக்கு நாள் மெலிந்து போவதாகவும் சாப்பாட்டுத்துறை அமைச்சர் சமதிடம் மனு தாக்கல் செய்துள்ளனர். ஆக குறைந்தது வாரத்தில் ஒரு நாளேனும் ருசியான சாப்பாடு வேண்டும் என்று இம்மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சாப்பாட்டு ராஜாக்கள் தெரிவித்தனர். உச்ச நீதிமன்றத்தில் இவ்வழக்கு நீதிபதி டாக்டர் ஜானட் பெர்னாண்டோ முன்னிலையில் முதலிலும் முடிவுமான விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. விளையாட்டுச் செய்திகள். நோன்பை முன்னிட்டு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த சிகாகோ நகர பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் மீண்டும் ஆரம்பமாக இருப்பதாக சிகாகோ நகர விளையாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்காக மக்கியின் தலைமையில் மீண்டும் பயிற்சிகள் ஆரம்பமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணிக்கான போட்டியாளர்களை தெரிவு செய்யும் ஆக்ஷன் சிகாகோ நகர கோடீஸ்வரர்கள் தயாராகி வருகின்றனர். மேலும் அணிக்கான வீரர்களை தெரிவிப்பதில் அணித் தலைவர்களுக்கிடையிலே கடுமையான போட்டி நிகழ்வதாகவும் விளையாட்டுத்துறை அவதானிகள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இப்போட்டிகளின் போது புகைப்படம் மற்றும் வீடியோ எடுப்பதற்கு மிகவும் விலை உயர்ந்த HD கேமராவுடன் புதிய ஒரு புகைப்பிடிப்பாளர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் போட்டி ஒழுங்கமைப்பாளர்கள் தெரிவித்தனர். இப்போட்டிகளின் போது நேரடி அஞ்சலை எமது அலைவரிசையிலும் நீங்கள் கேட்கலாம். திருமண வாழ்த்துக்கள். திருமண பந்தத்தில் இணையவிருக்கின்ற சகோதரர்களான லஃப்ரான் மற்றும் உஸ்ரி ஆகியோர்களுக்கு சிகாகோ வாழ் இலங்கை அன்பர்கள் வாழ்த்து தெரிவிக்கின்றனர். பல நூறும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ இப்புதிய தம்பதிகளை வாழ்த்துகிறோம். இத்துடன் எமது செய்திகள் நிறைவு பெறுகின்றன. இவ்வாறு டாப் 10 வாரந்தோறும் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற விரைவாக மூவாகும் கட்டிடங்கள் மற்றும் போசன சாலைகள் இவ்வட்டவணையில் எந்தெந்த இடங்களை பெற்றுள்ளன என்பதை நாம் பார்க்கலாம். முதலாவது 1 வடக்கு வெக்கர் ஒழுங்கை 1 North வெக்கர் டிரைவ். 2வது AT&T கட்டிடம். 3வது இடம் ஹயாட் மத்திய நிலையம். 4வது மோஸ் உணவு சாலை ஆற்றுக்கு வடக்கு மோஸ் கென்டினா ரிவனோத். 5வது கிப்சன் மாட்டிறைச்சி வீடு வயாகிரா முக்கோண வளையம் கிப்சன் ஸ்டேக் ஹவுஸ் வயாகிரா ட்ரையாங்கிள். 6வது பெர்லிங் பாய்ஸ் டவுன். 7வது டவன் பக்டவுன். 8வது கபிபேர் ரிக்லி கிளாக்கன் திவான் மற்றும் நானுன் திவான் ஆகியன முறையே 9வது மற்றும் 10வது இடங்களை பெற்றுள்ளன. அடுத்த வாரம் இவைகள் எந்தெந்த இடங்களை பிடிக்கப் போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இத்துடன் எமது எவ்வாறு ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது.